இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தாலும் கேட்குறோம்ல, சின்ன சின்ன காரியம் கூட டிப்ரெஷன் 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 தான் கேள்விப்பேன். சோர்வு, கவலை, அதே சரீரத்தை பாதிப்புகளை கொண்டு வருது. மைண்டை பலவீனப்படுத்துறது, அடுத்த காரியத்தை யோசிக்க முடியல, செயல்படுத்த முடியல. அப்படிதானே நீங்க இருக்கீங்க. ஒருவேளை வியாதியாக அது இருக்கலாம், வியாதினாலே டிப்ரெஷனுக்குள்ள வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க பண பிரச்சனைனால இருக்கலாம், இன்னும் பல குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பல விதமான சோதனைகள் இருக்கலாம். எதனால டிப்ரெஷனுக்குள்ள வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாது. வேண்டாம், அந்த டிப்ரெஷனை விட்டு வெளியே வாங்க. இயேசுவின் நாமத்துல வெளியே வாங்க. அந்த டிப்ரெஷன் உங்களை விட்டு விலகுவதாக, இயேசுவின் நாமத்துல கட்டுகள் உடைவதாக. பிரசன்னத்துக்கு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பலப்படுத்துவார். சோர்வுல இருந்து வந்துட்டீங்க வெளியே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெயம் எடுங்க, சமாதானமா வாழுங்க. கர்த்தர் உங்களுக்காக நன்மையை செய்துட்டார் என்று விசுவாசித்து சமாதானமாக கர்த்தரோடு கூட இசைந்து பரிசுத்தமாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.